இந்த விஜய் சீமானுடைய சந்திப்பு அப்படின்றது தேர்தலுக்கு முன்பாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்றீங்க. தேர்தலுக்கு முன்பாகவும் நடந்தது, அதற்கு பிறகு இப்போ தேர்தல் முடிந்தும் நடந்தது. நடிகர் விஜய் அவர்களுக்கு சீமான் அவர்கள் மீது ஒரு மிகப்பெரிய பற்று உண்டு, பாசம் உண்டு. அவர் பேச்சுக்கள் மீது ஒரு ஈர்ப்பு உண்டு. இதையெல்லாம் தாண்டி இதெல்லாம் ஒத்துமை வேணும்னு கேட்குறீங்க. இதை விட என்ன ஒத்துமை வேணும்? அப்போ தமிழ் தேசிய நேர்கோட்டில் அவர் போயிட்டு இருக்காரு. இப்போ அதையும் விஜயை ஏற்றுக்கிறாரு. ஓர புத்தகத்தில் ஒன்று போடுவீங்க, செயல்பாட்டில் ஒன்று செய்வீங்க. அப்படி அதெல்லாம் ஒரு கொள்கையா? அந்த கொள்கையெல்லாம் மக்கள்கிட்ட எடுப்பட்டுருக்கா? இல்லை செஞ்சுருக்கீங்க? அந்த கொள்கை அடிப்படையில் தான் திராவிட அரசில் 60 ஆண்டு காலம் வாழ்ந்துருக்காங்க, ஆண்டிருக்காங்கல்ல, இதெல்லாம் செஞ்சுருக்காங்க. விஜய்க்கு இல்லாத கூட்டமா இல்லை நாம் தமிழர்களுக்கு இல்லாத கூட்டமா? அந்த கூட்டம்லாம் வாக்காக மாறுமா? 2026 அரசியல் சட்டமன்ற தேர்தலில் விஜய் அரசியலுக்கு வருவார். வெற்றி பெறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளையும் களத்தில் எப்படி வேலை செய்யணுன்றத அந்த 2 விஷயத்துலையும் இவருக்கு அரசியல் அனுபவம் இருக்குது சீமான் அவர்களுக்கு. இது 2 பேருமே பகிர்ந்துக்கிட்டாங்க இந்த விஷயங்கள். என்னன்னா தம்பி இப்போ இவங்க கேட்குற கேள்விக்கு என்ன பதில்னா, இவங்க 2 பேருமே ஒத்து போகுதுன்னு போது யாராருக்கு எவ்வளோ விஷயத்துன்ற ஒரு விஷயம் வரும். அதுதான் நான் சொன்னேன், 2020 அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு 100%. ஐத்தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் வாரும் வலைதள ஆசிரியரும் பத்திரிகையாளருமான திரு வாராகி அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? பிரமாதமாக இருக்கு. சமீபத்தில் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்கிறீங்க. அந்த வீடியோவில் குறிப்பாக சீமானும் விஜயும் தேர்தலுக்கு முன்பாக சந்திச்சிருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த பேசியிருக்கிறீங்க. பல்வேறு தகவல்களை அதில் சொல்லியிருக்கிறீங்க. சீமானுடைய அரசியல் அப்படிங்கிறது தமிழ் தேசிய அரசியல் நோக்கி அவர் ஒரு பக்கம் தன்னை நிறுவ முயற்சிக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி பல்வேறு தளங்களில் மக்கள்கிட்ட போய் சென்றடைஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் விஜயுடைய அரசியல் அப்படிங்கிறது இன்னும் 2026 தான் முழுமையாக அரசியலில் ஈடுபட போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு முன்பாக கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. மக்களவைத் தேர்தலில் யாருக்கும் ஆதரவு தெரிவிக்கலை. இவங்க இருவருடைய இந்த சந்திப்பு அப்படிங்கிறது எந்த விதத்தில் பொருந்துதுன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இவங்க தமிழ் தேசிய அரசியல்னு ஒரு பக்கம் போயிட்டுருக்காரு. இவருடைய அரசியல் சாதி சமய மதமற்ற ஒரு அரசியலை நாங்கள் அம்பேத்கர் அது மாதிரி எல்லா பெரியார் எல்லாருடைய பெயர்களையும் குறிப்பிட்டு தான் பேசியிருந்தார். அந்த அறிவிப்பாளையிலே அப்படி தான் இருந்துச்சு. இதில் இவங்க 2 பேருக்குமான அந்த சந்திப்பு அப்படிங்கிறதுல என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிறேன்? நடிகர் விஜய் அவர்கள் முதல் அற்றுப்பட்டிலேயே சொல்லியிருப்பார் தன் அறிவிக்கையில், பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும். அது அர்த்தம் என்னன்னு தெரியும். தமிழ் மீது எவ்வளவு ஈடுபாடோடு இருக்காருன்றது இதிலேயே நீங்கள் புரிஞ்சுக்கலாம். மற்றவங்களுடைய வாசகங்கள்லேயும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு சொல்லுவாங்க. அந்த கடமையும் இருக்காது, காசு தான் தேவைப்படும். கண்ணியம்னு சொல்லுவாங்க. கண்ணியன்ற பேரில் பல களவாணி வேலையெல்லாம் பண்ணுவாங்க. கட்டுப்பாடுன்னு சொல்லுவாங்க. கடமை கண்ணியம் கட்டுப்பாடு. கட்டுப்பாடு இல்லாமல் சம்பாதிப்பது எப்படின்னு பார்ப்பாங்க. இதுதான் உண்மையாகவே நடக்கும். ஆனால் அதையெல்லாம் தாண்டி நடிகர் விஜய் அவர்கள் திருவள்ளூர் மேலே தமிழ் மேலே என்ன மாதிரியான பற்று உள்ளார் அப்படின்னு இதிலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒரு வள்ளுவன் வாக்கை பிரதிபலிப்பது எவ்வளோ பெரிய விஷயன்றது. அதே போல் நாம் தமிழர் இயக்கத்துடைய தலைவர் அவருடைய செயல்பாடுகள், அவருடைய கொள்கை குறிப்புகள் சில விஷயங்களில் பார்த்திங்கன்னா, இயற்கையை நேசித்து கனிமூல கொள்ளைகளை பற்றி, நெசவாளர்கள் பிரச்சனையை பற்றி, அடிப்படையான மக்களுக்கு தேவையான பிரச்சனைகளை பற்றி, அதற்காக கடந்த எல்லா 13-15 ஆண்டுமா இதை தான் பேசியிருப்பார். இது மக்கள்கிட்ட போய் கிராமப்புற பகுதியில் நல்லபடியாக ரீச் ஆகிடுச்சு. இவங்க 2 பேருமே நீங்கள் சொல்கிற மாதிரி எப்படி ஒத்து போகும் அப்படின்னா, இந்த 2 விஷயமே அவங்க ஒத்து போகிறதுக்கு ஒரு பெரிய சாத்தியம். அதெல்லாம் தாண்டி சீமான் அவர்கள் மீது நடிகர் விஜய் அவர்களுக்கு மன்னிக்கணும், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அவர்களுக்கு சீமான் அவர்கள் மீது ஒரு மிகப்பெரிய பற்று உண்டு, பாசம் உண்டு. அவர் பேச்சுக்கள் மீது ஒரு ஈர்ப்பு உண்டு. இப்படி பல்வேறு விஷயங்களில் அவர் அவர் மேலே ஒரு அன்பு பாசம் தவிர அதை தாண்டி அரசியல் உணர்வு உண்டு. கடந்த சீமானுடைய பிறந்தநாள் நிகழ்ச்சியில் கூட அவர் வெளிநாட்டில் இருந்த கோலத்தில் கூட என்ன பண்ணாருன்னா, தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, அண்ணே வாழ்த்த வயதில்லை வணங்குறேன்னா, நீங்கள் நல்லா இருக்கணும்னா இந்த நாட்டுக்கு நீங்கள் நிறைய சில வேலைகள் செய்யணும். எனக்கு எப்பெல்லாம் பிரச்சனைகள் வருதோ அன்றைக்கெல்லாம் எனக்கு கூட நீங்கள் நின்றுருக்கீங்க, நான் நன்றியை தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். தம்பி அது எனக்கு கடம்படா தம்பி அப்படின்னு சொல்லி முடித்தார். இது அவருக்கும் இவருக்கும் உள்ள ஒரு தொடர்பு என்ன, சீமானுக்கும் விஜய்க்கும் சிறு வயதிலிருந்து விஜயை பார்த்துட்டு வராரு சீமான். அதனால் சீமான் அவர்களுடைய கொள்கை பிடிப்பில் அவருக்கு உடன்பாடு உண்டு. அவருடைய சொல்லக்கூடிய
கருத்துக்களில் உடன்பாடு உண்டு. பல நேரங்களில் சீமான் அவருடைய பேச்சை காரில் போகும்போதோ இல்லை விமானத்தில் பயணம் போதோ இதையெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தவர் தான். அதை உற்று நோக்கி பார்த்துட்டு இருக்கார். அண்ணன் மீது உள்ள ஒரு பாசம் தவிர்த்து அந்த அரசியல் பார்வை ஒன்று அவர் மேலே இருக்குது எப்பவுமே. இதையெல்லாம் தாண்டி இதனால் ஒத்துமை வேணும்னு கேட்குறீங்க. இதை விட என்ன ஒத்துமை வேணும்? அப்போ தமிழ் தேசிய நேர்கோட்டில் அவர் போயிட்டுருக்காரு. இப்போ அதையும் விஜயை வந்து ஏற்றுக்கிறாரு அப்படின்றீங்க. ஏன் தமிழ் தேசியன்ற ஒரு விஷயத்தை பார்த்துக்கிறீங்க? நீங்கள் தேசிய நோக்கத்தோடவே பாருங்களேன். இன்றைக்கி எல்லாருமே வந்து இப்போ இவருடைய கொள்கை வேறுபாடுகள் இருந்தாலும் எந்த கட்சிகள் கொள்கையோடு செயல்படுறான்னு நீங்களே சொல்லுங்கள். நான் சொன்ன கடமை கண்ணியம் கட்டுப்பாடில் என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். திமுகவில் இருந்து ஆரம்பித்து அதிமுகலேருந்து எத்தனை கட்சிகள் கொள்கையோடு தான் செயல்படுறாங்க. ஏன் கம்யூனிஸ்டுகள் ஒன்று தான் செயல்படுறாங்களா? இருக்கிற எல்லாருடைய கொள்கை கோட்பாடுகளும் பார்த்திங்கன்னா கோமாளித்தனமாக தான் இருக்கும். நம்ம மக்களுக்கு போகிற புத்தகத்தில் ஒன்று போடுவீங்க, செயல்பாட்டில் ஒன்று செய்வீங்க. அப்படி அதெல்லாம் ஒரு கொள்கையா? அந்த கொள்கையெல்லாம் மக்கள்கிட்ட எடுப்பட்டுருக்கா? இல்லை செஞ்சுருக்கீங்க? அந்த கொள்கை அடிப்படையில் தான் திராவிட அரசுகள் 60 ஆண்டு காலம் வாழ்ந்துருக்காங்கல்ல, ஆண்டிருக்காங்கல்ல. இதெல்லாம் செஞ்சுருக்காங்களா? எதுவுமே வரல. கொள்கைக்கு அப்பாற்பட்டு எல்லா விஷயத்தையும் கொள்ளடிக்கிறது மட்டுமே நோக்கமாக இருப்பாங்க. ஓகே. இப்போ இந்த விஜய் சீமானுடைய சந்திப்பு அப்படின்றது தேர்தலுக்கு முன்பாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. தேர்தலுக்கு முன்பாகவும் நடந்தது, அதற்கு பிறகு இப்போ தேர்தல் முடிந்தும் நடந்தது. இப்போ அந்த அந்த சந்திப்பில் என்னென்ன பேசியிருக்கிறாங்க, அது சம்மந்தமான ஏதாவது தகவல் தெரியுமா? நீங்கள் சொல்கிறீங்க 2026 தான் நம்ம விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரேன்னு சொன்னார். 2026 அரசியலுக்கு வராருன்னா களத்தில் நிற்கணும்ல, கள போராளிகள் வேணும்ல. அப்போது 13 ஆண்டு காலமாக களத்தில் நின்று போராடிட்டு இருக்க சீமான் அவர்கள் இருக்கும்போது நம்ம கரெக்டாக இருக்கிறதே இன்னும் 2 வருஷம் தான். இந்த 2 வருஷத்தில் கள அமைக்கணும்ல, களப்பணியாளர்களில். ஏன்னா ஏற்கனவே இருக்கிற நற்பணி மன்றத்தினுடைய நிர்வாகிகளும் அல்லது வந்து உறுப்பினர்கள் எல்லாத்தையுமே களத்தில் வந்து பொறுப்புகள் போடணும். களப்பணியில் இருந்து யாரெல்லாம் செய்வாங்கிறத பார்க்கணும். அதை வந்து செய்கிறதுக்கு 1.5 வருஷம் கண்டிப்பாக எடுத்துக்கும். அதனால தான் 2026னா 2026 தான் அரசியலுக்கு வருவார்லாம் கிடையாது. 2026 அரசியல் சட்டமன்ற தேர்தலில் விஜய் அரசியலுக்கு வருவார். வெற்றி பெறத்துக்கான எல்லா சாத்தியக்கூறுகளையும் களத்தில் எப்படி வேலை செய்யணுன்றத அந்த 2 விஷயத்துலையும் இவருக்கு அரசியல் அனுபவம் இருக்குது சீமானவர்களுக்கு. இது 2 பேருமே பகிர்ந்துக்கிட்டாங்க இந்த விஷயங்களில். என்னென்னா தம்பி வந்து இப்போது இவங்க நீங்கள் கேட்குற கேள்விக்கு என்ன பதில்னா, இவங்க 2 பேருமே ஒத்து போகுதுன்னு போது யாராருக்கு எவ்வளோ விஷயத்துன்ற ஒரு விஷயம் வரும். அதுதான் நான் சொன்னேன். 2020 அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. 100% இருக்குது, உறுதியாக இருக்குது. நான் ஒரே சொல்கிறேன், 2026 மொத்தமே தமிழ்நாட்டில் 234 தொகுதி. அதில் 117 117 2 பேரும் சமமாக பிரித்து கொள்வார்கள். ஏன்னா அண்ணன் அதில் வந்து விஜய்க்கு அதில் உடன்பாடு, அண்ணனுக்கும் அதில் உடன்பாடு. ஆனாலும் அதில் யார் வெற்றி பெறுவார்கள், அந்த வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர் வந்து இருக்காங்க இல்லையா, சட்டமன்ற உறுப்பினர்கள், அதில் யார் அதிகப்படியான ஆட்கள் வெற்றி பெறுகிறார்களோ, யார் சீமான் அவர்களுக்கோ அல்லது வந்து விஜய் அவர்களுக்கோ வெற்றி பெற்றார்கள்னா அவர்கள் தான் வந்து முதலமைச்சராக கருதப்படுவாங்க. அப்படி இல்லைன்னா எதிர்க்கட்சி தலைவராகவோ இல்லைன்னா துணை முதலமைச்சராகவோ வந்து அது அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகள். ஆனால் களத்தில் எப்படி ஏன் போராடுறதுக்கான வழிகள் என்ன வகுத்துக்கணும் இல்லையா? ஏன்னா இளைஞர்களுடைய கூட்டம் தான் விஜய் அவர்கள் பின்னாடி, குறிப்பாக பெண்களுடைய கூட்டம் அதிகம் இருக்குது. கிராமப்புற பகுதியில் ஆரம்பித்து நீங்கள் மாநகர பகுதி வதியும். அப்போது அவங்களுக்கு எல்லாம் ஓட்டர்ஸே அதிகமாக சேர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. முதல் வாக்காளர்களே இப்போ அதிகமாக சேர்ந்துட்டு இருக்கிறாங்க இளைஞர்கள். அது மட்டும் இல்லைங்க, ஏற்கனவே கடந்த உள்ளாட்சி அமைப்பு தேர்தலிலேயே பல்வேறு விதமான நிர்வாகிகள் தேர்ந்தெடுத்திருக்குது, வெற்றி பெற்று வந்திருக்காங்க விஜய் ரசிகர் மன்றத்தை சார்ந்தவர்கள். ஸோ அப்போது அவருக்கு தெரியும் என்ன கள ஆய்வில் என்ன இருக்க சூழ்நிலைன்றது. அப்போது வரக்கூடிய புதிய இளைஞர்களை களத்தில் எப்படி பணியாற்றணும். ஏன்னா திராவிட கழகங்கள் எப்படியெல்லாம் நம்மளை வந்து நசுக்க பார்ப்பார்கள், அந்த நசுக்க பார்க்குற விஷயத்தை எப்படி வந்து எதிர்கொள்வதுன்றதுக்கான பாசறை கூட்டங்கள் நடத்தணும். களத்தில் வந்து எப்படியெல்லாம் போராடணும், அவர் கொடுக்கக்கூடிய அழுத்தங்களை எப்படி நம்ம வந்து எதிர்கொள்ளணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா? அப்போ அந்த 1.5 வருடம் தேவைப்படுது. அதற்கு உதாரணமாகத்தான் இவருடைய வழிபோக்கை பின்பற்றுவார்னு சொல்கிறேன். யார் சீமான் அவருடைய நாம் தமிழருடைய நீங்கள் பார்த்தீங்கன்னா களத்தில் வந்து ஒரு போராளியாக நிற்கிறான். நீங்கள் பல்வேறு இடங்களில் பாருங்கள், ஒரு திமுக திராவிட இயக்கங்கள் அவர்களை தாண்டி நீங்கள் மற்ற ஒரு கட்சியினுடைய கொடி கொண்டு வந்து வைக்கவே முடியல. ஏன் இன்னும் சொல்லப்போனால் திமுக கட்சியினுடைய கூட்டணி இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளுடைய கொடிக்கம்பமே சில இடங்களில் பல இடங்களில் வந்து வைக்க முடியல சூழ்நிலை எனக்கு இருக்குது. ஏன்னா அது எவ்வளோ கலவரம் வந்திருக்கு நம்ம காணொலியை பார்த்துருப்போம். அந்த மாதிரி புதுசாக ஒரு இடத்துல கொண்டு வரும்போது இவரை அவர் ஏற்கனவே ஒரு பிரமிப்பான ஒரு நடிகர், மாதத்துக்கு வருடத்துக்கு வந்து 100 கோடி ரூபா 200 கோடி ரூபா சம்பாதிக்கக்கூடிய ஒரு நபர். அவர் அதெல்லாம் விட்டுட்டு இந்த மக்கள் பணி செய்யணும்னு வரும்போது மக்களுக்காகவே ஏற்கனவே 13 ஆண்டு காலம் களத்தில் இருந்த சீமான் அவர்கள் ஒன்று சேர்றதுல என்ன இருக்குது, அதில் களத்தில் வந்தாங்கன்னா எப்படி போராடணும் அப்படின்றத முன்கூட்டி பேசிய விஷயங்கள் நிறைய இருக்குது.
அது இது வந்து ஈசிஆர் வந்து இப்போ பவர் பாயிண்ட்டுங்க. இன்றைக்கி ஈசிஆரில் இல்லாத நிர்வாகிகளே இல்லை. அரசியல் தலைவர் பெரும்பாலும் அண்ணாமலை அங்கே தான் இருக்கார், உதயநிதி அங்கே தான் இருக்கார், சபரீசன் அங்கே தான் இருக்கார், சீமான் அங்கே தான் இருக்கார். இப்படி அரசியல் தளங்களுடைய முக்கிய பவர் செக்டாரே வந்து ஈசிஆர் தான் நமக்கு டார்கெட்டாக இருக்காங்க எல்லாருமே. ஸோ வலசரவாகத்திலிருந்து ஈசிஆர் போகிறதுக்கு காரணமும் கூட இதுவாக கூட இருந்திருக்கும் சீமான் அவர்கள். அதனால் இவங்களை 2 பேரும் ஜாயின் பண்ணாங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க முடியும்னு மக்களும் நினைக்கிறாங்க. கண்டிப்பாக வந்து வரவேற்பு இருக்கும். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி 2 பேருடைய அரசியல் அந்த கொள்கை அப்படிங்கிறது சற்று வேறுபட்டிருந்தாலும் கூட கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நிச்சயமாக இருக்குது. அதான் சொன்னேன், 2 பேரும் கூட்டணி அமைச்சாங்கன்னா அவ தானே ஆட்சியை பிடிப்பாங்க. ஏங்க விஜய்க்கு இல்லாத கூட்டமா இல்லை நாம் தமிழர்களுக்கு இல்லாத கூட்டமா? இல்லை அந்த கூட்டம்லாம் வாக்காக மாறுமா? நிச்சயமாக மாறுங்க. அதுக்கெல்லாம் சொன்னேன், 1.5 வருஷம் இருக்குல்ல. நீங்கள் எதிர்த்து போராடக்கூடியவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா அதிகாரத்தினுடைய கையில் வச்சுருக்கவங்க. நீங்கள் அதிகாரத்தினுடைய கையில் இருக்கப்போ சினிமாவே யார்கிட்ட இருக்குது? இல்லை சார், நீங்கள் 2026 ஆட்சியை பிடிச்சிருவாங்கன்னு சொல்கிறீங்க. இந்த கூட்டணி அமைச்சா திமுக அதிமுகங்கிற ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான்கள், அது ஜாம்பவான்கள் தான் சொல்லுவாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 60 ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆண்டவர்கள். குறிப்பாக திமுக வந்து இன்றைக்கி ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்குது. இந்த பெரிய ஒரு பவர் சென்டர்ஸ் 2 பேரும் இருக்கிற இந்த சமயத்தில் இதையெல்லாம் தாண்டி உடச்சி இவங்க வந்து ஆட்சிக்கு வந்துடுவாங்க அப்படிங்கிறது எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க? செல்வி ஜெயலலிதா அவர்களோட இறப்புக்கு பிறகு அண்ணா திராவிட கழகம் வந்து ஆளுமை உள்ள தலைவர்கள் யாரும் கிடையாது, அடிமை தலைவர்கள் தான் இருக்கிறாங்க. குறிப்பாக தன்னுடைய ஆளுமைத்தனத்தை நிரூபித்தான கட்சியை இப்போ எத்தனை தேர்தல் வந்துருச்சு? 3 தேர்தலில் தோத்துட்டோம். அதிமுக 3 தேர்தலில் போயிடுச்சு. உள்ளாட்சி தேர்தல் ஆரம்பிச்சு, நாடாளுமன்ற தேர்தல் இப்போ மொத்தமாக எல்லாம் போகுது. முன்னாடி சட்டமன்ற தேர்தலில் போயிடுச்சு. இது வந்து கழுது தெரிஞ்சு கட்டணமான கதையை தான் இப்போ அதிமுக நிலைமை. அதுவும் இந்த தேர்தலில் முழுக்க இப்போவே பார்த்திங்கன்னா கடந்த முறை வந்து சென்னை மற்றும் புறநகர் பகுதியான ஆலோசனை கூட்டத்திலேயே நிர்வாகிகள் மேலே இவர் எரிஞ்சது, அவங்க சில விஷயங்களை பேசினதெல்லாம் பார்த்திங்கன்னாவே எடப்பாடியே இந்த தேர்தல் ரிசல்ட்டுக்கு பிறகு எடப்பாடியை கண்டிப்பாக அதிமுக விட்டு விலக்கி வைப்பாங்க. முற்பகல் செய்யும், முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையுது. யார் டேக் ஓவர் பண்ணுவாங்க அது ஆண்டவன் தான் பார்த்துக்கணும். இதெல்லாம் கனவுல பார்த்துக்க முடியாது. எடப்பாடி வளர்க்கணும் எங்கேயோ புளிவு தந்தவர் போயிட்டு திடீர்னு நாட்டுடைய முதலமைச்சர் அவரை எதிர்பார்த்தாங்கல்ல, அவருக்காக யாரும் மக்கள்லாம் ஓட்டு போடலை. அது ஒரு அடிமைத்தனத்தில் எங்கேயோ காலைகளில் உழுந்து கையில் பிடிச்சி காலை பிடிச்சி வாக்குகளை வாங்காமையே சட்டமன்ற உறுப்பினர் மட்டுமே விலைக்கு வாங்கி, அது சசிகலாவுடைய ஆளுமை திறமைன்னு சொல்லுங்கள். அதனால் நீங்கள் எடப்பாடி அவர்கள் ஆளுமை திறமைலாம் சொல்ல வேண்டிய விஷயம் இல்லை, அதற்கான தகுதியும் ஒரு கிடையாது. இப்போ இந்த திமுக அப்படின்ற ஒரு கட்சி இருக்குது. இப்போ இதெல்லாம் தாண்டி சீமானும் விஜயும் எந்த அளவுக்கு ரோல் ப்ளே பண்ணுவாங்க? திராவிட இயக்கத்தின் 60 ஆண்டு காலத்தில் வந்து நாட்டுக்கு ஏதாவது நல்லது நடந்திருக்குன்னு சொல்லுங்கள், இந்த நாடு சுபிட்சமாக இருக்குன்னு சொல்லுங்கள். ஒரிசாவில் விஜய் பட்நாயக், இப்போ ஒரிசாவில் இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு பட்நாயக் இருக்கிற ஒரு செல்வாக்கு இன்றைக்கி எவனுக்கா இருக்கா? தொடர்ந்து அவர்கள் முதலமைச்சராக வந்துட்டுருக்காங்க, நவீன் பட்நாயக்கை. ஆனால் அவர்களை மட்டும் எப்படி ஏற்றுக்கிறாங்க மக்கள்? இன்னும் சொல்லப்போனால் படிப்பறிவு இல்லாத மக்கள் மிகவும் வந்து ஒரு 40% பேர் படிப்பறிவு இல்லாத மக்கள். அங்கே மற்ற மாநிலத்தில் நம்பி கூலி வேலைக்கு போகக்கூடிய மக்கள், இன்னும் அந்த மக்கள் வந்து அவரை ஏற்றுருக்காங்கல்ல. ஒரு சிலர் வந்து ஒருத்தர் மேலே ஒரு மிகப்பெரிய ஈர்ப்பு, நம்ம சட்டவிரோதமான செயல்பாடுகள் நம்ம செய்யலை, நாட்டை வந்து சுபிட்சமாக வச்சுருக்காரு அப்படின்னு ஒரிசா மக்கள் ஏற்றுக்கிறாங்கல்ல. தமிழ்நாட்டில் அப்படியே வச்சுருக்கானுங்க. எப்பவுமே தள்ளாடும் தமிழகமாக தானே வச்சுருக்குறாங்க. தள்ளாட்டத்தில் தான் அந்த தமிழகம் இருக்குது. எதையாவது சொல்லுங்கள், நாடு சுபிட்சமாக போகுது, ரொம்ப சந்தோஷம். எந்தையோ ஒரு காலகட்டத்தில்ங்க ஒதுக்குப்புறமாக இருந்த சாராய கடை எம்ஜிஆர் காலகட்டங்களில் எப்போ வந்து வீட்டுக்கு அருகில் வந்துருச்சோ, கோயிலுக்கு அருகில் வந்துருச்சோ, எந்த ஸ்தலமாக இருந்தாலும் சரி, மசூதியாக இருந்தாலும் சரி, ஆலயம் நம்ம கிறிஸ்துவ ஆலயமாக இருந்தாலும் சரி, எந்த பள்ளிக்கூடம் பக்கத்துலேயும் கல்லூரி பக்கத்துலேயும் வந்து எப்போ ஒயின் ஷாப்பு வெளியில் ஒதுக்குப்புறமாக இருந்த கொண்டு போய் ஊருக்குள்ளே வச்சிங்களோ அன்றைக்கே நாடு நாசமாக போச்சா இல்லையா? அதுதான் திமுகவுடைய சாதனை. வேறு என்ன இருக்குது? சார், பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவாக பதில் சொன்னீங்க. எங்களுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல். நன்றி.